லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் நல்ல எண்ணத்துல தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சாருமதி என் குழந்தைக்கு அம்மா. அவளை அனாதையெல்லாம் விட முடியாது. இது எதுவும் எங்களுக்கு தெரியாதா திருமாரா? உனக்கு இப்ப ஒரு பொண்டாட்டி இருக்கா. உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்து அவதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறா. திடீர்னு நீ என்னடா என்னென்னமோ பேசுற? இந்த பாரு, முதல்ல நீ அவளை வெளியில அனுப்பு, அப்புறமா நாம பேசிக்கலாம். முடியாது, நான் அவளை அனுப்ப மாட்டேன். அப்போ எங்களை எல்லாம் புதைச்சிட்டு நீ உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கோ. டேய், எல்லாரும் இவ்வளவு சொல்றோம்ல, நீ ஏன்டா கேட்க மாட்டேங்கிற? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா. இப்பதான் எல்லாமே சரியா போற மாதிரி இருக்கு. மறுபடியும் இந்த வீட்டை ரெண்டாக்கிடாதடா. அத்த, கைய இறக்குங்க அத்த. அவன் ஒரு சின்ன பையன், அவனை போய் கும்பிட்டுக்கிட்டு. டேய், உன் நன்மைக்காக சொல்றேன், உன் நிம்மதியை நீயே கெடுத்துக்காதடா. திருமாரா, அம்மா சொல்றத கேளுடா. அவ வேணாடா. அவ மூச்சு காத்து பட்டாலே விஷம்டா. அம்மா, நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. சாருமதி தப்பு பண்ணிருக்கா, பாவம் பண்ணிருக்கா, மன்னிக்க முடியாத குத்தம் பண்ணிருக்கா. எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் விட நான் தான் அவன் மேல கோவமா இருக்கணும். ஆனா பேசினதே பேசி பிரயோஜனம் இல்லம்மா. இப்ப இந்த சூழ்நிலையில அவ அனாதையா நிக்கிறா. அவளுக்குன்னு போக இடமும் இல்ல, ஆதரவும் கொடுக்க யாரும் இல்ல. அம்மா, இந்த இடத்துல நான் தான் அவளுக்கு உதவி பண்ணணும். அதனாலதான் பண்றேன். சாருமதி எந்த அதிகாரத்தோட இந்த வீட்டுக்குள்ள வரா? அதுக்கப்புறம் என் மகளோட கதி என்ன? அதையும் நீயே சொல்லிடு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நான் நினைக்கிறத நீ நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேல ஊர் என்ன நினைக்கும்னு யோசிச்சு பாரு. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் பேசாம நின்னுதான் என் வாழ்க்கை பாழா போச்சு. ஏய், நீயும் அப்படி நிக்காத. உன் புருஷனை போய் கேளு. உன் தாலிக்கு என்ன வழின்னு போய் கேளு. அம்மா, நீங்க தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறீங்க. ஏற்கனவே எனக்கும் ஆதிராவுக்கு இருக்கிற நம்பிக்கையை பத்தி சொல்லிட்டேன். அதை பத்தி யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்ப நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், சாருமதியை வீட்டுல சேர்த்துக்கங்க. எனக்காக இது ஒண்ணு மட்டும் செய்யுங்க. முடியாதுடா, முடியவே முடியாது. போதுங்க, இதுக்கு மேல இவங்களை கேட்க வேண்டாம். இவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, நாங்க ஏத்துக்க மாட்டோம். வெளியில போ, வெளிய போ. விடுங்கம்மா, விடுங்க மாட்டால. இனி சாருமதி இந்த வீட்டுல தான் இருப்பா. சாருமதியோட இந்த நிலைமைக்கு இவ மட்டும் காரணம் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் தான். ஏன் ஆதிராவ தான் காரணம். சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஆமா, லட்சியத்துக்காக யார விட்டுட்டு போனாலும் தப்பு இல்லைன்னு ஆதிரா தான் சொல்லி கொடுத்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட என்னோட கான்டாக்ட்ல தான் இருந்தா. என் குழந்தையோட போட்டோ கூட அனுப்பி வச்சா. இவ்வளவுதான் உன்னால போய் பேச முடியுமா? குடும்பத்துல குழப்பம் பண்றதுக்கு தான் நீ கிளம்பி வந்தியா? இதுக்கு மேல நீ பேசுன அவ்வளவுதான். இவ வந்தப்பவே நான் அரைஞ்சிருக்கணும். சாருமதி, நீ எதுக்கு உள்ள போற? நில்ல. என் குழந்தைய என்ன பார்க்க விடுங்க. இப்பதான் உனக்கு குழந்தை ஞாபகம் வந்ததா? குழந்தைய விட்டுட்டு போன பாவத்துக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். நடிக்க போனவதானே நீ? அதான் நல்லா நடிக்கிற. எல்லாரும் சுத்தி இருக்கோங்கிறதுக்காக குழந்தை பாசத்துல நடிச்சு காட்டுறியா? அப்படியெல்லாம் சத்தியமா இல்ல. நான் குழந்தைய பார்க்காம ஏங்கி போயிட்டேன். தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். நான் யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன். பெத்தா மட்டும் குழந்தை உன்னோடதான் ஆயிடுமா? குழந்தைய இத்தனை நாளா பாத்துக்கிட்டது ஆதிரா. அவளுக்கு தான் குழந்தை சொந்தம். நீ திடீர்னு வந்து கேப்ப, உனக்கு குழந்தைய அப்படி தூக்கி கொடுத்துருவாங்களா? தயவு செஞ்சு என்னையும் என் குழந்தைய பிரிச்சிடாதீங்க. பாத்துக்க, இதுக்குதான் உள்ளேயே கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். உள்ள வந்து 5 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய டிராமா போடுறான்னு பாரு. ஓடி போகும்போது இல்லாத பாசம், அங்க இங்க சுத்தும் போது இல்லாத பாசம், அகிலம் தொலைச்சு தலை முழுகினதுக்கு அப்புறம் வருதுன்னா அதுக்கு பேரு வேஷம். வாழ்க்கைய ஓட்டுறதுக்கு குழந்தையை விட்டா வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதான் இந்த நீலி கண்ணீர். குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறவள கூட நம்பலாம், ஆனா இவளை மட்டும் நம்ப கூடாது. ஐயோ இல்லங்க. இவ்ளோ நேரம் சும்மா இருந்துட்டு குழந்தை குரல் கேட்டதும் அழுது புலம்புறியே, இது உனக்கு வெக்கமா இல்ல? குழந்தைய நினைச்சு அழுறதுக்கு கூட உனக்கு உரிமை கிடையாது. இந்த குழந்தைய உன் கண்ணால பார்த்தா பாவம் தான் வந்து சேரும். போய் பொழைச்சுக்கிறேன். என் குழந்தைய கொடுத்துருங்க. நீ 2 நாள் நின்னு அழுதாலும் இங்க யாரும் மனசு இறங்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அம்மா சாருமதி. அத மறந்துட்டீங்களா எல்லாரும்? அதத்தான் நாங்க இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாளா குழந்தைய மறந்துட்டு இப்ப குழந்தை சத்தம் கேட்டதும் அழுது துடிக்கிறாளே, அதுக்கு என்ன காரணம்? அந்த அகிலனும் இவ்வளவும் என்னமோ திட்டம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ இவளை நம்பிட்டு இருக்க மாட்டேன். இல்லங்க, என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல. என்ன விடுங்க. சாருமதி, உனக்கு சொன்ன புரியாதா? போ வெளிய. தாய் பாசம்னா என்னன்னே தெரியாதனாலதான் ஆண்டவன் உனக்கு குழந்தைய கொடுக்கல.
அளந்து பேசு. அவளோட கால் தூசுக்கு கூட நீ சமம் இல்ல. அவளை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்ல. சுத்திர கழுத நீ ஏன் பொண்ணை பத்தி தப்பா பேசுறியா? போடி போ. அவளை விடுங்க. கையை விடுங்கன்றல. என்ன மீறி யாரும் சாருமதியை வெளியில அனுப்ப கூடாது. மாறா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ உள்ள போ. அப்பா, என்னப்பா இப்படி பேசுறீங்க? கெட்டவங்களுக்கும் நல்லது செய்யணும் நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. கெட்டவங்களை மன்னிச்சிடலாம் திருமாறா, துரோகிங்களை மன்னிக்க கூடாது. அவங்கள வீட்டுக்குள்ளேயும் சேர்க்க கூடாது. திருமாறா, எல்லாரும் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இவ இங்க நிக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள சண்டை தீராது. நான் சண்டை போடுறதுக்காக இங்க வரல. என்னோட குழந்தைய மட்டும் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. இப்ப குழந்தைய அடம்பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுல என்ன தெரியல இவ திட்டம். டேய், நீ அப்பா சொல்ற மாதிரி ரூமுக்குள்ள போயிரு. நாங்க கொண்டு போய் இவளை எங்கேயாவது விட்டுறோம். நீ பக்கத்துல இருந்தாலே டென்ஷன் தான். நான் போயிடுறேங்க. என்னால இங்க நிக்கவே முடியல. இவ்ளோ வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அங்க கடல்லே விழுந்து நான் செத்திருக்கலாம். முதலே உன்கிட்ட பேச மாட்டேன்னு தானே சொன்னேன். நீதான் நான் சொல்றதையே கேட்கவே மாட்டேங்க. இவ பண்ணது அத்தனை சரின்னு வாதாட விரும்பல. இவளை மன்னிக்கணும்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க. இவளுக்கு இந்த வீட்டுல எதுவும் வேண்டாம். ஒரு இடத்துல மட்டும் இருக்கட்டும். இவளை அப்படியே விட்டுருங்க. திருமாறா, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல. இவளும் என் பொண்ணு ஒரே வீட்டுல இருந்தா என்ன அர்த்தம்? ரெண்டு பொண்டாட்டியையும் ஒரே வீட்டுல வச்சு குடும்பம் நடத்துறதா தானே அர்த்தம்? அப்படித்தானே எல்லாரும் பேசுவாங்க. அதே ஐடியால தான் நீயும் இருக்கியா? என் பொண்ணையும் இவளையும் ஒரே வீட்டுல வச்சுதான் குடும்பம் நடத்த போறியா? ஏன் அப்படி பேசுற? இதுல மறைச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவ்ளோ நேரம் அவளுக்காக சப்போர்ட் பண்றான்னா திருமாற மனசுல என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம். அவன் மனசுல அப்படி ஒரு அழுக்கு இருக்கா இல்லையா? அத முதல்ல சொல்லட்டும். ஆரம்பத்திலேயே தெளிவா சொல்லிட்டேன். இல்லவே இல்ல, நீ தெளிவா சொல்லவே இல்ல. பூசி மழுப்புற. சாருமதி கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தியோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா சாருமதி மனசுல கண்டிப்பா பழைய நினைப்பு வரும். பழைய ஆசை வளரும். பழைய நம்பிக்கை மேல வரும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? இப்ப குழந்தைய கேட்டு காலை பிடிக்கிறவ நாளைக்கு புருஷனை கேட்டு அடம் பிடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? உங்க கற்பனைக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. என் மனசுல தப்பான என்ன எதுவும் இல்ல. அப்ப ஏன்டா உன் பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கா? அதுக்கு என்ன காரணம்? நீ யாரோ ஒருத்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா இவளுக்கு ஏன் இத்தனை பயம்? ஏன்னா அவ வாழ்க்கை பறி போயிடுமேன்னு பதறிக்கிட்டு இருக்கா. சொத்து பத்து ஊரு உலகம் எதை கேட்டாலும் ஒரு பொண்ணு எடுத்து கொடுத்துருவா. ஆனா புருஷனை கேட்டா அதுலயும் பங்கு கேட்டா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. எந்த கெட்ட எண்ணத்தோடவும் இதை செய்யல. அப்போ அவளுக்கு பதில் சொல்லு. அவளுக்கு புரிய வை. அவகிட்ட விளக்கம் கொடு.
அதிரா, நான் இவ்வளவு நேரம் உள்ள நிக்கிறதுக்கு காரணமே நீதான். நீயும் என்ன கேள்வியை கேட்டிருந்தனா நான் அப்பவே வெளியே போயிருப்பேன். உன் மேல நம்பிக்கை வச்சு நான் சாருமதியை கூட்டிட்டு வந்த மாதிரி என் மேல நம்பிக்கை வச்சு நீ இரு. அது மட்டும் தான் நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறது. தயவு செஞ்சு எதையும் இமேஜின் பண்ணிக்காத. பொண்டாட்டி தட்டி கேட்பான்னு பயம் இருந்தா தானே புருஷன் தப்பு பண்ண மாட்டான். ஆதிரா, இதுக்கு மேலயும் நீ பேசாம இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன் வாழ்க்கை உன் வார்த்தையில தான் இருக்கு. பேசு. அம்மா, எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்குமா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உன்னோட குரல் இங்க கேக்கலனா கடைசி வரைக்கும் நீ குனிஞ்சுதான் வாழணும். அவர் சொல்லும் போது நம்ம மாத்தி என்னமா பேசுறது? பாத்தியா, இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நீ பண்றதெல்லாம் நல்லா இருக்கா? நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. நான் சாருமதியை எதிர்பாராம தான் பார்த்தேன். காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு, செஞ்சேன். சாருமதி இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் இதைத்தான் பண்ணிருப்பேன். நீ கழுதையோ குதிரையோ எதை கூட்டிட்டு வந்தாலும் இங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா தொலைஞ்சு போன சூனியத்தை தேடி எடுத்துட்டு வந்திருக்கடா. ஐயோ, நீ நல்லதுக்கே செஞ்சிருந்தாலும் ஆனா ஊர் அப்படி நினைக்குமா சொல்லு? ஆள் ஆளுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பேசதானே செய்வாங்க. வீட்ல இருக்கிறவங்க பேசுறதே என்னால தாங்க முடியல. நாளைக்கு வெளியில இருக்கிறவங்களா பேசுறத கேட்க முடியுமாடா? சொன்னா கேளுடா. நல்லவங்களுக்கு சத்தியம் கொடுத்தாதான் செல்லும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சத்தியம் கொடுத்தாலாம் செல்லாது. அதனால சத்தியத்தையும் சாருமதியும் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு நீ வீட்டுக்குள்ள வா. ஆமா மாறா, இதான் முடிவு. மாத்தி எல்லாம் எழுத முடியாது. அப்பா, இனி பேசுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. சாருமதியோட வாழ்க்கை அழிஞ்சதுக்கு நானும் ஒரு விதத்துல பொறுப்பு. டேய், நீ எப்படா பொறுப்பாவ? ஆமாப்பா, அவளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. இதெல்லாம் நான் கவனிச்சிருக்கணும்ல. ஆனா நான் தான் கோட்டை விட்டுட்டேனேப்பா. இதெல்லாம் நீயா நினைச்சுக்கிறது? இதெல்லாம் அவ வரும்போதே சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கா. பண்ண தப்ப மத்தவங்க மேல பழிய போட்டாதான் பக்கத்துல சேர்த்துக்குவாங்க. ஓ, அதான் சங்கதியா? மாறா, வளவளன்னு எதையும் பேச வேண்டாம். இவள அனுப்பி விடு. மாட்டேன், நான் அவளை அனுப்ப மாட்டேன். சாருமதிக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. அது நீங்க யாரும் மறுக்க முடியாது. நீங்க எல்லாரும் என்ன மதிக்கிறீங்கன்னா, இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தனை நம்புறீங்கன்னா, சாருமதி இங்கதான் இருப்பா. இதுக்கு மேலேயும் அவளை அனுப்புறேன்னு யாராவது பேச்சு எடுத்தீங்கன்னா அவ கூட நானும் போயிடுவேன். சத்தியமா போயிடுவேன். அதே நேரத்துல அவளா எதையும் கேட்கல. அப்படிப்பட்டவளுக்கு நாம கொடுக்க வேண்டியது இந்த வீட்டுல கொஞ்சம் இடம், கொஞ்சம் மன்னிப்பு, அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதை நான் மறக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பாட்டி.
வந்துட்டேங்க. ப்ளீஸ்ங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. தள்ளிப்போ, என் பக்கத்துல வராத. பாதமா பதமரீக சரினி சரிகமா சாரினி சதனி பாதமா பதமரீகமா பா ஆதிரா, நான் எதையும் எதிர்பார்க்கல ஆதிரா. என்ன நம்பு.